டேய் வண்டி நிறுத்துங்கடா. சத்தம் போட்டேன்னா இங்கே சாவடிச்சிருவோம். சொன்னா கேட்கணும், இல்லைன்னா இப்படிதான் அடிபட்டு சாவு. டேய் வண்டி நிறுத்துடா. என்னாச்சுன்னு பாடுறா. அண்ணா உயிர் இருக்குண்ணே, மயக்கத்தில் இருக்கு, அவ்வளோதான். தள்ளி போய் எங்கேயாவது உயரமான இடத்துல நிறுத்தி தூக்கி போட்டுடலாம். ஏய் சீக்கிரம் வண்டி ஏடுறா. ஏய் வண்டி நிறுத்துற. ஏய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. இதை விட உயரமான இடம் எங்க இருக்க போகுது? சீக்கிரம் அவளை தூக்கிட்டு வாங்கடா. அண்ணா அவ கார்ல இல்லண்ணா. ஏய் ஏய் என்னடா சொல்றீங்க? மயக்கத்துல இருக்கானா, அப்படி விட்டுட்டு வந்தோம். எங்க போறோம் தெரியலண்ணா. அண்ணா இங்க பக்கத்துல தான் எங்கயாவது இருப்பா, கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். அண்ணா போயிட்டா, தப்பிச்சிட்டாடா. சரி டேய் டேய் அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. போய் எல்லா இடத்தையும் தேடுங்கடா. போங்கடா. அண்ணா அங்க போயிட்டு இருக்கானா? அப்புறம் என்னடா பாக்குறீங்க? போங்கடா. டேய் வாங்கடா. எங்கடா போயிட்டா? தேடுங்கடா. அவ இங்க இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பில்லை. தேடுங்க. ஆனா இங்க இல்லண்ணா. வாங்கடா அந்த பக்கம் போவோம். கமகமானு மணக்குது. ஓமேலையும் தான் செல்லும், கமகமானு மணக்குது. உன்னை பார்த்தாலே புல் அடிச்ச மாதிரி ஒரு போதை. என்ன பண்றது, நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஒரே போதை நீ மட்டும்தான். குடிக்கிறதே விட்டுருவேன் பாரு. அம்மா என்னடா இது, காலையிலே குடிச்சிட்டு வந்து அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? அக்கா கூடிய சீக்கிரமே எங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு. எலெக்ஷன் வேற வரப்போதா, ஃபுல் பிஸியா சுத்திட்டு இருப்பேன். நாகா சும்மா எங்க வீட்டு பக்கம் வந்து இப்படி சும்மா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவளுக்கு இஷ்டம் இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. என்னக்கா இப்படி சொல்ற? இவதான் எனக்குன்னு சின்ன வயசுல தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டமே. எனக்கு என்ன குறைச்சல்? கை நிறைய பணம் வச்சிருக்கேன், உடம்புலயும் நல்லா தெம்பு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் உன் மகளுக்கு?
மனசாட்சிங்கிறது இல்ல. நாகா போதும் சும்மா இரு. அக்கா இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க 2 பேர் விஷயத்துல நீ தேவையில்லாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னு வையே, இவளை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்ப. நீயே செத்துட்டாலும் இந்த வீட்டோட ஒரே மாப்பிள்ள நான் மட்டும்தான். அதை மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாது. ஹாய் ஹாய் ஹாய். என்ன எல்லாம் ஒண்ணா கேதர் ஆயிட்டீங்க? இன்னைக்கு தான் நம்ம லாஸ்ட் மீட்டிங். அதான். ஓ ஆமால. டேய் விஜி, இன்னைக்கு சாயந்தரம் சென்ட் ஆஃப் பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும்டா. இல்ல மச்சான், இன்னைக்கு மதியானமே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். டேய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற கடைசி பார்ட்டி இது. நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். ஊருக்கு நாளைக்கு போய்க்கலாம்டா. என்ன சொல்ற? ஆமா மச்சி, ப்ளீஸ். இந்த மெஸ் சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நைட்டு லேட்டா போயாச்சு. அம்மா கையில சாப்பாடு சாப்பிடணும்டா. ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பார்ட்டி பண்ணலாம். எங்களுக்கெல்லாம் ஊருக்கு போக ஆசை இருக்காதா? காரணம் எல்லாம் சொல்லாத, நீ வந்தே ஆகணும். சரி வர. டேய் விஜி, உனக்காக கேண்டீன்ல ஒரு சீஃப் கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. போய் பாருடா. சீஃப் கெஸ்டா? யார் அது? போய் பாருடா. தானே தெரியும். அட போவீங்களா, இவதான் சீஃப் கெஸ்டாடா. கையில மட்டும் மாட்டுங்க வச்சு. ஏ விஜய் நில்லு. என்ன விஜய், நீ உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் கேண்டீன்ல வெயிட் பண்றேன். நீ பார்த்த பார்க்காத மாதிரி போற. இல்ல பிரீத்தி, எனக்கு சின்னதா வெளியே விஜய், உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் நீ அதை அப்புறமா பாத்துக்கோ ப்ளீஸ். இப்ப என் கூட உட்காந்து கொஞ்ச நேரமா வந்து பேசு. உட்காரு. சொல்லு, என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி? நம்ம லவ் விஷயம் தான். லவ்? ஆமாப்பா. நான் எப்ப உன்கிட்ட சொன்னேன்? அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எக்ஸாம்க்கு அப்புறம் முடிவு சொல்றேன்னு சொன்னல. நான் தான் சொன்னேனா? நீயே தான். ஷோ, வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாம. என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல. நம்ம எக்ஸாம் எப்போ முடிஞ்சது? நேத்து. என் கண்ணை பார்த்து சொல்லுப்பா. பாரு, இப்போ நான் சீக்கிரமா ஊருக்கு கிளம்பணும். எங்க வீட்ல இந்த லவ் மேட்டரை பத்தி நான் பேசுறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட பதில் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படும். நோ நோ விஜய், அது வரைக்கும் சும்மா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நானும் உன் கூட சேர்ந்து ஊருக்கு வரேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி நான் பேசுறேன்டா. நீயும் ஏன் கூட வரியா? ஏன் வரக்கூடாதா? ஏய் விஜய், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை கேம்பஸ் ஃபுல்லா தேடி தேடி போதும் போதும்னு ஆயிடுச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா? லக்கேஜ் எல்லாம் எங்க எடுத்துட்டு வருது, எப்ப எடுத்துட்டு வருதுன்னு கேக்கதான். லக்கேஜா? எதுக்கு? உன் கூட ஊருக்கு வர்றதுக்கு தான். இவளும் ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாலே. ஏமா தாயே, நீயும் என் ஊருக்கு வரியாமா? என்ன இது ஃபார்முலா எல்லாம் பேசிட்டு இருக்க? ராதிகான்னு கூப்பிடலாம்ல, இல்லனா செல்லமா ராதுன்னு கூப்பிடலாம்ல. ராதியா? உன் கூட உன் ஊருக்கு வந்து சுத்தி பார்த்து ஒளிஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணி அப்பா அம்மாவோட சம்மதத்தை வாங்கி நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊருக்கு எப்ப போலாம்? ஏய் போதும் சும்மாரு. விஜய் என்ன முதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெருசா நடுவுல வந்துட்டு அப்படியே. ஆஹாஹா சும்மாரு. விஜய்க்கு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது நான் தான். நோ நோ, நான் தான். இல்ல இல்ல நானு. என்ன விஜய்? ஸ்டாப் இட். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? விஜய் ப்ளீஸ்டா, இவகிட்ட நான் தான் உனக்கு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லுடா. விஜய், நீ என்னதானே லவ் பண்ணிட்டு இருக்க? எஸ்ன்னு சொல்லுடா. கொஞ்சமாவது வாயை திறந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா குறைஞ்சடா போயிடுவேன். இங்க பாருங்க, நான் இத கேட்டு வேலை செய்ய மாட்டேன். இத கேட்டு தான் வேலை செய்வேன். அது எப்ப சொல்லும்? தெரியல. சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். என் கண்ணாடி விழுந்துருச்சு. எனக்கு கண்ணு தெரியல. எங்க இருக்கு கண்ணாடி? கிருஷ்ணா, டே
கண்ணாடி எங்கேயோ கீழே விழுந்துருச்சுடா, எடுத்து கொடுடா டேய்.